கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். இந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த மக்களுடைய அபிலாஷைகள் என்பது பூர்த்தி செய்யப்பட வேண்டியது. இவர்கள் புதிதாக இந்த அரசாங்கத்திடம் எதையும் கேட்கவில்லை. தங்களுடைய பூர்வீக நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திலே மக்கள் ஒரு கொதிக்கும் வெயிலுக்கு மத்தியிலே இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தங்களுடைய கொட்டகைகளை அமைத்து ஒரு பாதுகாப்பான ஒரு நிழலான சூழலிலே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான உரிமை மறுக்கப்பட்டிருப்பதாக இங்கே அறியக்கூடியதாக இருக்கிறது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தயவு செய்து எங்களை காணிகளை விட்டு எங்களை சிறு பிள்ளைகள், வயது பண்ண பிள்ளைகளை இதில் வாழ விடுங்க. அதை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். ராணுவத்தை பற்றி குறியாற்றில் நாங்கள் வரையில. தயவு செய்து எங்களை காணிகளை விட்டு தரம்படி உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் வசந்தா. நான் இந்த காணியில் தான் என்னுடைய காணி நேர இந்த சந்தி இதுக்கு நேர தான் என்னுடைய காணி. நான் கல்யாணம் முடித்து ஒரு பிள்ளையோடு ஓடி போயிருந்தேன். இடம்பெயர்ந்து எனக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். நாங்கள் இப்பொழுது இராணுவத்தை பற்றி கதைக்க வரையில் அவை இதில் கடை போட்டிருக்கணும், அவைகள் தோட்டம் செய்யணும், அவைகள் தென்னம்பிள்ளை வச்சிருக்கணும். அதெல்லாம் ஒரே அடுக்கடுக்கு மொழியாக வந்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நாங்கள் இந்த சந்தியில் இருக்கும் பொழுது இதில் நகை கடையண்டொன்று இருக்கையில் நகை செய்கிறவர் இருந்தார். பக்கத்தில் சலூன் இருந்தது, பக்கத்தில் லோன்ட்ரி இருந்தது, பக்கத்தில் ஹூல்வார் இருந்தது, சங்கக்கடை, இதில் ஒரு மாடிக்கடை இருந்தது, அதில் ஒரு புடவைக்கடை, சங்கக்கடை இருந்தது. 37 வருஷத்துக்கு முன்னுக்கே இந்த சந்தியில் எல்லா கடைகளும், எல்லா வசதியான கடைகளும் இருந்தது. அப்போ நாங்கள் அங்கே அடுத்த ஊருக்கும் போகையில், அடுத்த தெருவுக்கும் போகையில் இந்த 3 கோயில், ஆரோக்கிய மாதா கோயில், செபஸ்தியார் கோயில், காணிக்க மாதா கோயில், 3 கோயில்காரரும் நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து தான் வழிபாடுகள் செய்தோம், திருநாள் செய்தோம், ஒண்டா இருந்தோம், ஒண்டா கொண்டாடினோம், எல்லாம் செய்தோம். இப்போ எல்லாரும் எங்கே இருக்கிறோம்னு தெரியாது. வட மாகாணம் முழுக்க பிரிஞ்சு ஒரு முகத்தை காண்றதே எங்களுக்கு அரிது. இருந்து விட்டு கண்டால் அவைக்கு வயசு போய் சில நிறைச்சி ஆக்களை கண்டுபிடிக்காத அளவுக்கு ஆக்களை எல்லாம் மாறிவிட்டினா அவ்வளோத்துக்கு எங்களோட வாழ்க்கை எல்லாம் மாறுபட்டு போச்சு. அந்த வயசு போன ஆக்கள் ஏதும் இப்படி போராட்டம் என்றால் மெல்லமாக வருங்கள், தாங்கள் இந்த இடத்துல வந்து சாக வேணும், தங்களோட பிள்ளைகளுக்கு இடத்தை காட்ட வேணும், தங்களோட பிள்ளைகள் இந்த கல்யாணம் இல்லாமல் இந்த காணிகள் வீடுகளால் சும்மா பெருபிறப்பு காணி இல்லை, எவ்வளவு நிறைய காணிகள் வச்சிருக்கிறார்கள் தான் எங்களோட ஹெலாலி மக்கள். இந்த காணிகள் இல்லாததால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த இடம் வந்து விளையாடவோ படிக்கவோ ஒரு வசதியான இடம் இல்லை. நாங்கள் முந்தி இந்த கடற்கரையில் விளையாடினோம், இந்த ரோட்டால் திருநாள் இந்த கோயில்களுக்கு நடந்து போவோம், சேர்ந்து கூட்டமாக எல்லாம் போனோம். இப்போ எங்களுடைய பிள்ளைகளை பார்க்க எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. எங்களுடைய மாமன் மெச்சால் மாமிமார் எல்லாரும் எங்கெங்கேயோ இருக்கணும், அவைகளை பார்க்குறதே எங்களுக்கு அரிதாக இருக்குது. அவைகள் கூட வந்து இதில் பங்கு பெற்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கணும். ஆனால் அதுகள் தங்களோட நிலத்தில் கால் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கணும். தயவு செய்து நாங்கள் இராணுவத்தை பற்றி அவைகள் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், தோட்டம் வச்சிருக்கணும், அல்லது கடையை கட்டி இருக்கிறோம், கட்டிடம் கட்டிக்கணும், அதெல்லாம் சொல்லி நாங்கள் காட்ட வரையில் எங்களோட இடத்தை நீங்கள் விடுங்கோ, தயவு செய்து விடுங்கோ. எங்களோட பிள்ளைகள் எங்களோட வீட்டில் எங்களோட இடத்துல வந்து இருக்க வேணும். அந்த கோயிலை விடுறோம், இந்த பாதையை என்னுடைய காணிக்கு இந்த 764 யாழ்ப்பாணத்தில் இருந்து கீரிமலை மட்டும் போகிற பஸ், 763 பருத்தித்துறையில் இருந்து கீரிமலைக்கு போகிற பஸ். அப்போ எனக்கு அந்த ரோட்லேயும் பாதை இருக்குது, இந்த ரோட்லேயும் பாதை இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் அங்கேயும் ஒரு உள்காட்டுக்களை. தயவு செய்து எங்களை காணிகளை விட்டு எங்களை சிறு பிள்ளைகள், வயது பண்ண பிள்ளைகளை இதில் வாழ விடுங்க. அதை மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். இராணுவத்தை பற்றி குறியாற்றில் நாங்கள் வரையில. தயவு செய்து எங்களை காணிகளை விட்டு தரம்படி உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பன்னெடுங்காலமாக தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்து
தங்களுடைய பூர்வீக காணிகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து வருகிறார்கள். பலாலி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நியாயமான போராட்டத்தை புரிந்து கொண்டு அந்த போராட்டத்திற்கு தார்மீக ரீதியான ஆதரவை வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கும் ஆலோசனைக்கும் அமைவாக இந்த மக்களுடைய போராட்டத்தை வலுச்சேர்க்கும் வகையில் நாங்கள் இந்த போராட்டத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த மக்களுடைய அபிலாஷைகள் என்பது பூர்த்தி செய்யப்பட வேண்டியது. இவர்கள் புதிதாக இந்த அரசாங்கத்திடம் எதையும் கேட்கவில்லை. தங்களுடைய பூர்வீக நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. கடந்த காலங்களிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியிலேயே பலாலி வீதிக்கு கிழக்காக உள்ள காணிகள் அனைத்தும் விடுவிப்பது தொடர்பாக ஒரு ஒப்புதல் அல்லது கொள்கையளவான தீர்மானம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக பலாலி வீதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பிலே சகல தரப்புகளும் ஒரு பொது உடன்பாட்டிற்கு வந்திருந்தன. அது தொடர்பாக அமைச்சரவையிலும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. படைத்தரப்பினரோடும் ஒரு பொது உடன்பாடு ஒன்று ஏற்படுத்தப்பட்ட நிலையிலே தான் இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆக இந்த அரசாங்கமானது முதற்கட்டமாக கடந்த கால அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட தீர்மானங்களையாவது அல்லது கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களையாவது நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கின்றது. அதை ஏன் செய்யவில்லை? உங்களுக்கு தெரியும், கடந்த கால அரசாங்கங்கள் முன்னெடுத்த வேலை திட்டங்களைத்தான் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. சர்வதேச நாணய நிதியமாக இருந்தால் என்ன, வெளியுறவு கொள்கையாக இருந்தால் என்ன, கடந்த கால அரசாங்கம் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே காலத்திலே அரசாங்கம் எவ்வாறான தீர்மானங்களை நிலைப்பாடுகளை முன்னெடுத்ததோ அந்த காலப்பகுதியிலே அதனை விமர்சித்த அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தற்போதைய அரசாங்கத்தினர் அதனை தற்போது தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற ஒரு சூழலைத்தான் நாங்கள் காண்கிறோம். அவர்களுக்கு தெரியும் அதுதான் யதார்த்தம். அவ்வாறு முன்னெடுத்து செல்வதன் ஊடாகத்தான் நாட்டை ஒரு சுமூகமாக கொண்டு செல்ல முடியும் என்ற நிலைப்பாட்டிலே அந்த தீர்மானத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் தொடர்பிலே, தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பிலே அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை காண முடியாமல் இருக்கிறது. இது இந்த அரசாங்கத்தினுடைய இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. தயவு செய்து எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை, எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தென்னிலங்கை அரசாங்கத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை மானசீகமாக தென்னிலங்கைக்கு எடுத்து செல்லக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு அல்லது அரச தரப்பிலே அவ்வாறான தமிழ் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழல் காணப்படுகின்ற நிலையிலே தான் மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான போராட்டங்களூடாக அந்த அழுத்தத்தை தென்னிலங்கை அரசாங்கத்திற்கான ஒரு செய்தியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். மக்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்த போராட்டங்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான தார்மீக ஆதரவு தொடர்ந்தும் இருக்கும் என்ற ஒரு செய்தியையும் எங்களுடைய செயலாளர் நாயகன் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சார்பிலே இங்கே பதிவு செய்ய விரும்புவதோடு, இந்த போராட்டத்திலே ஜனநாயக ரீதியிலே முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்திற்கான ஒரு ஏற்பாடுகளை, அவர்களுடைய போராட்டத்துக்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது, அதிகாரிகளுக்கு இருக்கின்றது. இந்த போராட்டத்திலே மக்கள் ஒரு கொதிக்கும் வெயிலுக்கு மத்தியிலே இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தங்களுடைய கொட்டகைகளை அமைத்து ஒரு பாதுகாப்பான ஒரு நிழலான சூழலிலே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான உரிமை மறுக்கப்பட்டிருப்பதாக இங்கே அறியக்கூடியதாக இருக்கிறது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகள், அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்து நிறைவேற்றப்பட வேண்டும். அது சாதகமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி. நான் தானா விஜயசங்கர். நான் பலாலி உதயநிலை மக்கள் ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன். நாங்கள்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கம் வச்சு மேற்கொண்டு கொண்டிருக்கோம். நான் உண்மையில் ஆரம்பித்தது ஒரு ஜனநாயக வழியில் அமைதியான வழியில் உங்களுடைய காணிகளை நாங்கள் மீட்டெடுக்கிறான போராட்டங்கள் தான் இதை நாங்கள் யோசித்து செயல்பட்டுனாங்க. இந்த வரைக்கும் அத்தனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இப்போ இந்த போக்குகளை பார்த்தால் அரசாங்கத்தினையும் சரி, இந்த இராணுவத்தினையும் சரி, இந்த போலீஸ்கார்ட்ட போக்குகளை பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு வகையான போராட்டத்தை முன்னெடுக்கணுமென்ற ஒரு செய்தியை குறியீடாக சொல்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு பார்த்தா. அப்போ நாங்கள் அந்த வழியான போராட்டத்துக்கு போனால் தான் எங்களுக்கு காணிடைக்க மாட்டோம். நாங்கள் அப்படி தான் ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டிய தேவை கொண்டு வரும் போல இருக்குது. அப்போ நாங்கள் எப்படின்னா எங்கள் அண்மை காலவியோட போக்கு அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அரச பாராளுமன்ற உறுப்பினர்களையும்
அரசாங்கத்தின் எல்லா வகையான செயல்பாடுகளையும் பேச்சுக்களையும் என்ற கருத்துக்களையும் பார்த்தால் இந்த காணி விடுபடாத போல சூழல் எங்களுக்கு உருவாகி இருக்கு. இப்போ 2.5 மாதத்துக்கு முன்னுக்கு நாங்கள் அமைச்சரை நீர்வளத்துறை அமைச்சர் நான் கடற்தொழில்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அடுத்த பலாலில் கிழக்கு இந்த பக்கம் காணி கிழக்கு பக்கம் காணியை விடுறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது, விரைவில் விடுவோம்னு சொல்லிச்சேன். ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அவையோட அமைச்சர்களால் கதைக்கும் போது காணி விடுறதுக்கான இந்த ஏற்பாடுகளுமே இல்லை, காணிக்கான நஷ்டஈடு வழங்குறதுக்கான முன்னிட்டம் தான் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு என்று சொல்கிறேன். அப்படி சொல்லப்படுகின்ற போது இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அப்போ அவர்கள் இந்த மக்களுக்காண்டி கதைக்கணுமென்ற ஒரு குரல் கொடுக்கணுமென்ற அல்லது தங்களை கருத்தை சொல்லணுமென்ற ஒரு தெளிவு கூட இல்லாமல் இருந்திருக்கார்கள். அப்போ எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து உண்மையில் பொருத்தமற்ற பாராளுமன்ற உறுப்பினர் தான் நாங்கள் கருதுகிறோம். அது அரச சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்து நாங்கள் பிழை என்ற ஒரு முன்தீர்ப்புக்கு நாங்கள் போக வேண்டிய சூழலுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அதே ஏன் இப்படி மௌனம் சாதிச்சு கொண்டிருக்கணுன்ற கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தோம்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு ஒரு பொருத்தமான பாதை இருக்குது. எங்களோட பலாலி சந்தியிலேருந்து போய் நாங்கள் அது பிரதானமான பாதை, வளமையான பாதை இருக்குது. அந்த பாதையால் தான் விழாகாலம் அந்த மக்கள் போய் வந்தது. விழாலம் வந்து இந்த யுத்தத்துக்கு முன்னுக்கு போய் வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஆலயங்களை நாங்கள் தரிசிக்க போகிற காலத்திலையும் வந்து இராணுவம் வந்து எங்களை அந்த பாதையெல்லாம் ஏற்றி கொண்டு போயிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய பாதையை பிரிக்கிறதுக்கான அடிப்படையை உருவாக்கியிருக்கணும். ஆனால் இளங்குமரன் வந்து இராணுவ தலைவரோட கழிச்சு போட்டு சொல்லிக்க சொன்னது என்றால் 10ஆம் தேதி பாதை விடப்படும். அப்போ 10ஆம் தேதி பாதை விடப்படும் என்று சொன்னால் 10ஆம் தேதி பாதை விடப்படையில். ஸோ அப்போ ஏன் விடப்படையில் என்ற காரணத்தையாக இளங்குமரன் தெளிவுபடுத்தியிருக்கோம். அது அவருக்கு பொறுப்பு இருக்குது. அப்படி பொறுப்பேற்ற தனமாக செயல்படுறார் என்று சொன்னால் அவர் இந்த பொறுப்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரான்ற கேள்வி எங்கள்கிட்ட ஏற்படுது. இப்போ இந்த வரைக்கும் அது விடப்படையில் இனி எப்போ விடப்படும் என்று தெரியாது. ஆனால் அந்த கோயிலின் திருவிழா காலத்தில் 13 நாளைக்கு வந்து தற்காலிகமான பாதை வந்து பின்பக்கத்தால் விடுறோம் மட்டும் சொல்லியிருக்குது. அப்போ அதுலேயும் அது என்ன சொல்லி சொன்னால் ஒரு கேம்பண்டை போட்டு, அதாவது தற்காலிக முகாமை போட்டு அதை பதிவு செய்து உள்ளுக்கு விடுறதா தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் அதை கூட வந்து இந்த பாதையில் சேர்க்கலாம். இதில் வந்து இராணுவத்தின் கால அமைச்சு போட்டு அதில் பதிவு செய்து நேராக போகிறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கலாம். அப்போ ஏன் இந்த இராணுவம் சரி இந்த அரசாங்கமும் சரி எங்களுக்கு சரியான தீர்வு முன்வைக்கணும் இல்லை. அந்த கோயிலுக்கு தரிசிக்க போகிறதுக்கான இவ்வளோ தடையை முன்வைக்க வேண்டிய தேவை கூட எங்களுக்கு கிடையாது. அப்போ அதே மாதிரி அது போலவே இப்போ காணியை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து விடுறோம்னு சொல்லி போட்டு இது வரைக்கும் விடையில்ன்றதுக்கு அப்பால் அங்கே அது காணி விடுறதுக்கான இந்த முட்டிப்பும் இல்லை, அல்ல காணி விடுறதுக்காக எந்த செயல்பாடுமே இல்லை. அதை நாங்கள் வந்து நஷ்டம் வழங்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் அப்போ இது மக்களோட கதைக்கப்பட்டதா, இந்த பகுதி மக்களோட இது சம்பந்தமான கதை கதைக்கப்பட்டதா, அல்லது நஷ்டம் உங்களுக்கு தாரமா இல்லை மாட்டுக்காணி தாரமானு கதைக்கப்பட்டதா? ஒன்றுமே கதைக்கப்படலை. தங்களுடைய எதிர்ச்சி அதிகாரத்தை கொண்டு இப்படி கூட்ட சொல்கிறதுக்கான உரிமையாகவே கிடையாது. அதை விட வந்து என்ன சொன்னால் எங்களுக்கு மாட்டுக்காணியோ நஷ்டம் தேவையில்லை, எங்களுக்கு காணி தான் தேவை. நாங்கள் போராடுறதே காணிக்காண்டி தான். அப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த காணி இவ்வளவு விஸ்தீரமான காணியை நாங்கள் விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துல போய் காணியை வாங்கிக்கொண்டு இல்லை காசு வாங்கிக்கொண்டு இருக்கிறதுக்கான தேவையும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்போ எங்களுக்கு காணி தேவை, நஷ்டோட மாட்டுக்காணி தேவையில்லை. காணி தேவை உறுதியாக நாங்கள் சொல்ல காணி தேவை. அப்படி காணி கலாபட்சத்தில் நஷ்டம்னு சொன்னால் நான் போராட்ட தான் தீர்வோம். அதை நான் பெற்றுக்கொள்ளவும் போகிறதில்லை, மாட்டுக்காணியை பெற்றுக்கொள்ள போகிறதில்லை. இந்த போராட்டத்தை இதை விட தீவிரமாக நாங்கள் முன்னெடுப்போம் இனி. அப்போ தீவிரமாக முன்னெடுக்கின்ற போது அது அரசுக்கோ அல்லது இந்த இங்கே இருக்கக்கூடிய இராணுவங்களுக்கோ ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்துகிறதா தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போகாத அளவுக்கு எங்களை பண்ணி எங்களுக்கு காணியை நாங்கள் ஏதோ ஒரு வழியில் பெற்றுத்தரது காலாவாசத்துக்கு பிறகு கேட்கலாம். எங்கள்கிட்ட ஒரு காலாவாசத்தை சொல்லி இந்த காலாவாசத்துக்குள்ளே எங்களுக்கு இந்த காணி நாங்கள் உங்களை தெல்லாமன்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்போ அதை எங்களுக்கு சொல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்லை. அதேபோல் வந்து இந்த காணியில் வந்து விவசாயங்கள் மேற்கொள்ளப்படலைன்னு அமைச்சர் பார்வை சொல்கிறார். சுயதேவை தங்களோட தேவைக்காக தான் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு சொல்கிறார். ஆனால் இந்த பகுதியில் இருந்து விளைபொருட்கள் வந்து வேறு சந்தைகளுக்கோ இல்லை கீழ் போன்ற வியாபார நிலையங்களுக்கோ போகுதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ எப்படி அது சுயதேவைக்கு பயன்படுத்தப்படுதுன்னு நாங்கள் சொல்லலாம். மக்களோட காணியில் வந்து மக்களை கேட்காமல் மக்களோட காணியில் வந்து விவசாயம் செய்யறதுக்கு இந்த உரிமை இருக்கவைக்கு உரிமை இல்லை. அதே போல தான் இப்போ பலாலில் நான் அதோட ரசவானத்துக்கிட்ட விடுபட்ட பகுதி அது வந்து ரோடு விடுபட்ட பகுதி. அந்த பகுதியில் வந்து ஒரு பாரிய மருத்துவமனை அமைச்சு கொண்டு போய் அதையும் பார்த்து சொல்லிக்கலாம். அந்த காணி விடவே போகிறதில்லை என்று சொல்லணும். ஒரு தனியாட்ட காணிக்கு மருத்துவமனை அமைச்சு போட்டு அதை விடப்போகிற அராஜகம் செய்கிறதுக்கு எந்த ரைட்ஸ் இருக்கவை? அது கட்டாயம் விடப்படும். வேறு அது வந்து இப்போ போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது, வலுப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது, மக்கள் நம்மளோட காணியை கேட்குறார்கள், கோர்ட்ஸில் வந்து வழக்கு போடப்பட்டு கொண்டு இருக்குது. இப்படியான நிலைமையில் அந்த மருத்துவமனையை துரிதமாக கட்ட வேண்டிய தேவை என்ன சீட் போட்டு அது மிக விரைவில் முடியுது என்று சொல்லப்படுது. அது ஒரு பலாலிக்கான பெரிய ஒரு வைத்தியசாலையாக அமைக்க போகிறோம்னு சொல்லிடும். ஸோ அப்படி ஒரு வைத்தியசாலை எங்களுக்கு தேவையில்லை, பலாலி மக்களுக்கே தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு இந்த யாழ்ப்பாண குடாநாட்டில் வந்து பல்வேறு இடத்துல பல்வேறு வகையான மருத்துவமனை இருக்குது, வசதியான மருத்துவமனை இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது, இப்போ ப்ரைவேட் மருத்துவமனையும் இருக்குது.
ஸோ மக்களுக்கு போதுமான மருத்துவமனை இருக்குது. அப்போ இதே அதில் மருத்துவமனை அமைக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை. அப்போ இது ஒரு வகையில் வந்து அராஜகம், கவர்மெண்ட் செய்கிற மாதிரி மக்களுக்கான கொடுக்குறதுக்கு எந்த வகையான மக்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நான் சாந்தி இன்பநாயகம். இன்றைக்கு நாங்கள் 4வது முறையாக இந்த பலாலி சந்தியில் எங்களோட உரிமை போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித உரிமை இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில், அதாவது எங்களோட பலாலி இடத்துக்கு பொறுத்தவரையில் இங்கே வாழ்ந்த மக்களுக்கு தனி மனித சுதந்திரமே இல்லை. அப்போ நாங்கள் தனி மனித சுதந்திரம்னு சொல்லி கொண்டு இருக்க, எங்களுக்கு இடம் வேணும், வீடு வேணும், நீர் வேணும், நிலம் வேணும், அனைத்தும் எங்களுக்கு உரிமை. அந்த உரிமையை இன்றைக்கு எங்களுக்கு மறக்கப்பட்டிருக்கின்றது. அது ஏனென்று சொன்னால், நாங்கள் சிலவுல தமிழன் என்ற ஒரு இன வாதமாகவும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது எங்களோட உரிமை. நாங்கள் இன்றைக்கு போராடுறது எங்களோட உரிமைக்கான போராட்டம். நாங்கள் நீதி வலுவி நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் செய்யவில்லை. எங்களோட மனித உரிமைக்கான போராட்டம். இந்த மனித உரிமைக்கான போராட்டத்துக்கே இன்றைக்கு இந்த அரசு திரும்பி பார்க்கவில்லை, இடமளிக்கவில்லை, எங்களுக்கு ஒரு பதில் சொல்லவில்லை. நாங்கள் இன்றைக்கு ஒரு கொட்டை போட்டு இதில் ஒரு நிம்மதியாக இருந்து எங்களோட உரிமை போராட்டத்தை நடத்துவதற்கு கூட இந்த சுதந்திரம் இல்லை. ஏன் நாங்கள் சுதந்திரம் இல்லாமல் வாழ வேணுமென்ற ஒரு அர்த்தம் இருக்கா? அப்போ ஏன்னு சொன்னால், சுதந்திரம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மனிதன் வாழ முடியுமா? அப்போ நாங்கள் என்ன காலங்காலமாக அடிமையா வாழ முடியுமா? அடிமைன்றது என்ன? ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற உரிமை இல்லை என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு கீழே அடிமையா இருக்க வேண்டுமா? அவர்கள் யார்? எங்களை கட்டுப்படுத்துறதுக்கும், எங்களை அது செய்யாத, இது செய்யாத, பந்தல் போடாத, தென்னை வைக்காத, வாழை வைக்காத என்று சொல்றதுக்கு எந்த சொந்த இடத்துல இது நாங்கள் எல்லா பலாலி மக்களும் வாழ்ந்த இந்த சொந்த இடத்துல எங்களுக்கு இந்த உரிமை இல்லைன்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் சாகுறதா? அப்ப எங்க போறது? நாங்கள் இருக்கிறதுக்கு எங்க போறது? எங்களோட இடங்களை நீங்கள் பறிச்சு வச்சுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களோட இடத்துல அலறிமாலிக்க இருக்கிறது அப்படின்னா சொல்லுங்க. நாங்கள் எல்லாருமே வாரம் என்று சொல்லிதான் நான் இதை கேட்கிறேன். இப்ப வேறங்கோ, எங்களுக்கு ஒரு கும்பிடுறதுக்கு ஒரு கோயில் கூடி இல்லை. நாங்கள் ஆரம்பத்துல அந்த கோயில் விடப்பட்டது. அப்ப நாங்க இவ்வளவு சந்தோஷமா நாங்க அதுல பொங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போனாங்க. இன்றைக்கு அந்த நிலைமை கூடி இல்லை. எங்களுக்கு தெய்வத்தை வழிபடுறது கூடி உரிமை இல்லைன்னு சொன்னா இந்த சுதந்திரம் எங்களுக்கு என்ன சுதந்திரம்? இது கட்டுப்பாட்டு சுதந்திரம் எங்களுக்கு தேவையில்லை. அதைதான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு தேவையானது எங்களோட சொந்த இடத்தை நீங்க கொடுங்க. உங்களோட சொந்த இடம் தான் எங்களுக்கு தேவை. நீங்கள் இந்த இடத்தை பிடிச்சி வச்சுக்கொண்டு எங்களுக்கு நாட்டாண்மை காட்ட வேண்டாம். இது நாங்கள் ஆதி காலமா எங்களோட அப்பாக்கள ஆதி காலத்துல நாங்கள் வேண்டப்பட்ட சொத்து. அதை தொடர்ந்து நாங்கள் அதை பராமரித்து கொண்டு சந்தோஷமா வாழ்ந்த நாங்கள். இன்றைக்கு இந்த கடற்கரையில நாங்கள் கால் பதித்து 37 வருடங்கள். அதை நினைத்து பார்த்தாலே உண்மையில அவளையா இருக்கின்றது. நாங்கள் அந்த கடல்ல குளித்து இருக்கின்றோம், கடல்ல மீன் பிடித்து இருக்கின்றோம், கடல்ல மணல் அள்ளி விளையாடி இருக்கின்றோம், வீடு கட்டி விளையாடி இருக்கின்றோம் சிறு வயசுல. இன்றைக்கு அந்த சுதந்திரம் எல்லாம் எங்களுக்கு இல்லாம போச்சு. அதை நாங்கள் இழைக்கின்ற போது எங்களுக்கு வயிறு பத்தி எரிகிறதுன்னு நெஞ்சு ஒதுக்கிது. நீங்க தயவு செய்து எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு தாங்கோ. நாங்க விட வேணுமென்று தான் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் இந்த வெயில்ல இருந்து இந்த வேறங்க எத்தனை வயசு போன ஆக்கள் எல்லாம் இருக்கிறவன் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். வயது போன ஆட்கள், குழந்தைகள் எல்லாம் இருக்கிறோம். ஆனா உண்மையில அழாம கதைக்க முடியாம இருக்கின்றது. எந்த சொந்த நாட்டை நாங்கள் விட்டு யாரையும் விட்டு கொடுத்து போட்டு இன்றைக்கு நாங்கள் இந்த வெயில்ல இருக்கிறோம். வேற இடங்கள்ல நாங்க போய் நிம்மதியா இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீர்களோ? அப்படி இல்லை. நாங்கள் வேற இடங்கள்ல போய் காணி வேண்டவும் இல்லை, பூமி வேண்டவும் இல்லை. எங்களுடைய இரவல் வீடுகள்ல இருக்கிறோம், வாடகை வீட்டில இருக்கிறோம். அதுவும் நாங்கள் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொருடைய அந்த நாங்கள் செய்கிறதுக்கு ஆன தடைகள், கும்பிட போனா தடை, ஆஸ்பத்திரிக்கு போனா தடை, அப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆனா எங்கெந்த இடத்துல பலாலியில சகல வசதியும் இருந்தது. சகல வசதியோடு தான் இருந்த நாங்கள் இராணுவத்தோடு தான் இருந்த இராணுவத்தோடு இருந்த நாங்கள். அந்த எல்லாம் நீங்கள் எங்க போனீங்க? எங்களை பாதையை மறிக்கிறதுக்கு, இடத்தை மறிக்கிறது உங்களுக்கு எல்லாம் என்ன? நீங்கள் ஒரே ஒரு சொல்லி நான் சொல்றேன், நாங்கள் தமிழன் என்றதை எங்களுடைய அடிச்சுவடுகளை அழிக்க வேண்டும், தமிழன் என்ற இல்லாம ஆக்க வேண்டும். நாங்கள்லாம் இந்த இடத்தை ஆள வேண்டும் என்றுதான் உங்களோட மனதில் நீங்க நினைச்சுக்கிற எண்ணம். அதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். ஆனவரையே தான் நாங்க சொல்றோம். இந்த போராட்டம் நாங்க கடைசி வரையும் விட போறல. செத்தாவது நாங்கள் இந்த காணி எங்கட ஊர் சொந்த காணிகளை பெற்றெடுப்போம் என்றுதான் நாங்க உறுதியா எல்லா மக்களும் இருக்கின்றோம்.
எங்கள் காணிகள் எங்கள் காணிகள் எங்கள் காணிகள் காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை எமது காணிகளை எமது காணிகளை வேண்டும் 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 2013 காணி வர்த்தகமானியை 2013 காணி வர்த்தகமானியை பலாலி மயிலட்டி மண் பலாலி மயிலட்டி மண் பலாலி அமேகம பலாலி மயிலட்டி அமேகம பலாலி மயிலட்டி பலாலி எங்கள் சொத்து பலாலி எங்கள் சொத்து பலாலி எங்கள் சொத்து மயிலட்டி எங்கள் சொத்து எங்கள் சொத்து கட்டுவன் எங்கள் சொத்து கட்டுவன் எங்கள் சொத்து உள்பசிட்டி எங்கள் சொத்து எங்கள் கடல் கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்